வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையின் சிறப்புகளும் அவற்றின் வரலாறை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். அதனால ஒரு லைக்கை பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சென்னை ஜார்ஜ் கோட்டை இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகளில் ஒன்றாகும். இந்த கோட்டை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் கட்டப்பட்டது. இதன் வரலாற்றை இங்கே விரிவாக பார்க்கலாம். 1640ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் கடற்கரையோரத்தில் வாணிப பாதுகாப்பிற்காக ஒரு கோட்டையை கட்டத் தொடங்கினார்கள். இந்த கோட்டையின் ஒரு பகுதி 1640ஆம் ஆண்டிலே கட்டி முடிக்கப்பட்டது. முழுமையாக கட்டப்படாத இந்த கோட்டை அதன் பிறகு 1644ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கோட்டைக்கு எப்படி புனித ஜார்ஜ் கோட்டை என்று பெயர் வந்தது என்றால், இக்கோட்டையை செயின்ட் ஜார்ஜ் தினமான ஏப்ரல் 23ஆம் தேதி கட்டி முடிக்கப்பட்டதால் இதற்கு புனித ஜார்ஜ் கோட்டை என்று பெயரிடப்பட்டது. செயின்ட் ஜார்ஜ் என்பவர் இங்கிலாந்தின் புரவலர், அதாவது புனிதர் என்று அழைக்கப்படுவார். அவரின் நினைவாக இந்த கோட்டைக்கு புனித ஜார்ஜ் கோட்டை என்று பெயர் சூட்டப்பட்டது. 1641ஆம் ஆண்டில் ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் தென்னிந்திய தலைமையிடமாக மாறியது. அதற்கு முன் மசூலிப்பட்டினமே அவர்களின் தலைமையிடமாக இருந்தது. சென்னை ஜார்ஜ் கோட்டையின் வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகள். ஜார்ஜ் கோட்டையை சுற்றி வணிக நடவடிக்கைகளும் குடியிருப்பு பகுதிகளும் வேகமாக வளர்ச்சியடைந்தன. கோட்டைக்கு உள்ளே வெள்ளையர் நகரம் என்றும் வெளியே கருப்பர் நகரம் என்றும் 2 பகுதிகளாக உருவாயின. இந்த 2 பகுதிகளும் இணைந்து மெட்ராஸ் என்று இன்றைய சென்னை நகரம் உருவானதற்கு அடித்தளமாக புனித ஜார்ஜ் கோட்டை தான் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. புனித ஜார்ஜ் கோட்டையில் ஏற்பட்ட போர்களும் அதன் தாக்குதல்களும். 18ஆம் நூற்றாண்டில் இந்த கோட்டை பல தாக்குதலுக்கு உள்ளானது. அதன் பிறகு 1746ஆம் ஆண்டில் பிரெஞ்சு படைகள் இந்த கோட்டையை கைப்பற்றின. ஆனால் 1749ஆம் ஆண்டு ஆக்ஸ்-லா சாபெல் ஒப்பந்தத்தின்படி கோட்டை மீண்டும் ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பிறகு ஹைதர் அலி போன்றவர்களால் இந்த கோட்டைக்கு அச்சுறுத்தல் இருந்தது. இப்படி பல வரலாற்று சிறப்புமிக்க புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள கட்டிடங்கள். புனித ஜார்ஜ் கோட்டையின் வளாகத்தில் பல்வேறு முக்கிய வரலாற்று சின்னங்கள் இருக்கின்றன. அதில் முதலாவதாக புனித மேரி தேவாலயம். 1678ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் இந்தியாவில் உள்ள மிக பழமையான ஆங்கிலிகன் தேவாலயம் ஆகும். இரண்டாவதாக கோட்டை அருங்காட்சியகம். 1795ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தில் ஆங்கிலேயர்கள் காலத்தில் கலைப்பொருள்கள், ஆயுதங்கள், நாணயங்கள், ஓவியங்கள் மற்றும் பல அரிய பொருள்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மூன்றாவதாக கிளைவ் ஹவுஸ். ராபர்ட் கிளைவ் தங்கியிருந்த கட்டிடம்தான் இந்த கிளைவ் ஹவுஸ். இது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியில் அடித்தளமாக கருதப்படுபவரின் இருப்பிடமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. நமது இந்தியாவின் சுதந்திரத்துக்கு பிறகு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையின் தற்போதைய நிலை பற்றி பார்ப்போம். 1947ஆம் ஆண்டில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஜார்ஜ் கோட்டை ஒரு இராணுவ கோட்டையாக செயல்படுவதை நிறுத்தியது. இன்று இக்கோட்டை வளாகத்தில் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலகம் மற்றும் சட்டமன்றம் அமைந்துள்ளன. இங்குதான் சுதந்திர இந்தியாவின் முதல் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. ஜார்ஜ் கோட்டை சென்னை நகரின் வரலாற்றில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் தொடக்கத்திற்கும் ஒரு முக்கிய சான்றாக விளங்குகிறது. இது ஒரு கோட்டையாகவும் வணிக மையமாகவும் பின்னர் பிரிட்டிஷ் இந்தியாவின் நிர்வாக மையமாகவும் செயல்பட்டு இன்று தமிழ்நாடு அரசின் தலைமையிடமாக திகழ்கிறது. மேலும் பல சென்னை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.